டேஸ்ட் பார்க்க அவர் மட்டும் சாப்பிட்டு ஆக்சுவலி நீங்க பழப்பழம் சாப்பிடாது. ஆக்சுவலி நான் வாழ்க்கையே வாழக்கூடாது. முக்கணிகள் சாப்பிடக்கூடாது. பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன சொன்னேன்? மாப்பழம் வாழை. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சாப்பிடுன்னு. அந்த டாக்டர் நம்ம சொன்னதுக்கு அவன் கேட்கணும். நான் நினைச்சேனா நான் குழந்தை பெற்று 2 மாசத்துல சம்மர் வரும், மேங்கோ ஜாக் ஃப்ரூட்னு எல்லாம் சாப்பிட்டு வெறுப்பேற்றுவீங்க. தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்க எல்லாமே சாப்பிடலாம், 2 விஷயத்தை தவிர. ஒன்னு கல்லு, இன்னொன்னு மண்ணு. இந்த முக்கணிகள் சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், பருப்பு சாப்பிட்டா கேஸ் பிடிச்சிரும், சிக்கன் சாப்பிட்டா வயிறு வலி வரும். ஏன் இன்னும் தலை துவட்டாம ஈரத்தலையோட தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைக்கு சளி பிடிச்சிரும். இதெல்லாம் சுத்த பொய்ங்க. இதுலலாம் எந்த ஒரு சயின்ஸும் கிடையாது. இது எல்லாமே மித்து மித்து மித்து. பட் ஒன் வேர்ட் ஆஃப் காஷன், சில சமயம் நீங்க எடுத்துக்கிற ஏதாவது ஒரு சில ஃபுட்டுக்கு பேபி அலர்ஜிக்கா இருந்தா, எஸ்பெஷலாக கவு மில்க்லாம் நீங்கள் எக்ஸஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, பேபி அலர்ஜிக்காக இருந்தாங்கன்னா ரொம்ப கேஸியாக இருப்பாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஹிஸ்ட்ரி தான். நீங்கள் அதை எடுத்துக்கிட்ட அதே நாள் வித்தின் 24 hours பேபிக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை முதல்ல உங்கள் டயட்லேருந்து எலிமினேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் டயட்லேருந்து அதை எலிமினேட் பண்ணால் பேபி அதுக்கப்புறம் கேஸியாக இருக்கக்கூடாது, அழுகக்கூடாது. ஸோ நீங்கள் உங்கள் டயட்லேருந்து எலிமினேட் பண்ணுறீங்க, பேபி இம்ப்ரூவ் ஆகிறாங்க. நீங்கள் மறுபடியும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, மறுபடியும் பேபி அழுக ஆரம்பிக்கிறாங்க, வயிறு வலி கேஸ் இதெல்லாம் போகுது அப்படின்னா அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாலே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். எருமை மாதிரி இருக்க ஐஸ்கிரீம் கேக்குற, ஏன் எருமை மாதிரி இருக்கவங்க ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க. நீங்க சாப்பிட்ற அந்த ஐஸ்கிரீம் அப்படியே ஜில்லுன்னு போய் அப்படியே ஜில்லுன்னு தாய்ப்பால் சில்டு பிரெஸ்ட் மில்கா போய் குழந்தைக்கு சளி பிடிச்சிருமா என்ன? அதே மாதிரி சூடா காஃபி குடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நீங்க சூடா காஃபி குடிச்சா அப்படியே தாய்ப்பாலும் சூடா போய் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா என்ன? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ அதனால் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்கள் இஷ்டம் போல் உங்களுக்கு பிடிச்ச ஹெல்தி ஃபுட்ஸும் சரி, உங்களுடைய ப்ரீ ப்ரெக்னன்சி டயட் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சாப்பிட்டு இருந்தீங்களோ ஆரோக்கியமான உணவுகளாக தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அப்பப்போ ஆசைப்படும் போது ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றது கூட தப்பு இல்லைங்க. ஸோ மை டியர் மக்களே, இந்த வருஷத்தோட பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கோட தீம் என்ன தெரியுமா? பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் இன் லைஃப், ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ். அப்படின்னா எது வேலை செய்யுதோ அதை மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எப்பவுமே எது தெரியுமா வேலை செஞ்சுருக்குது? ஒரு ஹாப்பி மதர். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி நல்லா இருக்கணும்னா அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கணும். ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட விடுங்க, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஹாப்பி மாம், ஹாப்பி பேபி, ஹாப்பி ஃபேமிலி.